ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபா எப்படி சாரி ப்ரிப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். சாரி பார்த்தீங்கன்னா, பிரிச்சுட்டு வந்து ஃப்ளீட்ஸ் இந்த மாரி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தன ஃப்ளீட்ஸ் வேணுமோ, அத்தன ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாரி பின் குத்திக்கோங்க. லீனா இருக்கீங்க அப்படின்னா 8 டூ 10 வரைக்குமே வைக்கலாம். மீடியமா இருக்கீங்கன்னா 7 டூ 8 வைக்கலாம். நீங்க கொஞ்சம் சப்பியா இருக்கீங்க அப்படின்னா 6 ஃப்ளீட்ஸ் அந்த மாரி வைக்கலாம். சாரி கொஞ்சம் நல்லா பிரெத்தா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இல்லன்னா சைட்ல வந்து தெரியிற மாதிரி வந்து இருக்கும். குட்டி குட்டியா வச்சீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பின் குத்திட்டு, நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஃப்ளீட்ட வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாரிய வந்து ஹிப்ப சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு, கொஞ்சம் கிளாத் மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லெக் வரைக்குமே கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க சென்டர் ஃப்ளீட் எடுத்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து இங்க லெக் கிட்ட அந்த லைன்ஸ் வைக்கிறதுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கரெக்ட்டா இருக்கும். சென்டர் ஃப்ளீட்டுமே நீங்க வந்து உள் சுத்து எடுத்துட்டு, மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸ்ல வந்துட்டு நீங்க சென்டர் ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும். உள் சுத்துமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேட்டா இருந்தீங்க அப்டின்னா, நமக்கு ஹிப்புக்கு நடுவுல இருந்துமே உள் சுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சாரி எக்ஸ்ட்ரா இருக்கு, சென்டர் ஃப்ளீட்டுமே நெறைய இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து ஹிப்போடைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து கூட நீங்க உள் சுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள் சுத்துக்கான கிளாத்த விட்டுட்டு, மீதி இருக்க கிளாத்த வந்து சென்டர் ஃபிட்டா அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கோங்க. பின் குத்துனத வந்து ஒரு இடத்துல கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிட்டு, கீழயுமே அதே மாரி ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்க வந்து பின் குத்திக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளீட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டோம். அயர்ன் பண்ண போறோம். பாருங்க அயர்ன் பாக்ஸ் வந்து எப்பவுமே சரி, டைரக்ட்டா வந்து சாரி மேல வந்து போடக்கூடாது. ஏன்னா, தெரியாது இல்லையா டெம்பரேச்சர் அதனால. எப்பவுமே வந்து நம்ம கீழ விரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த துணியில வந்துட்டு அயர்ன் பாக்ஸ வந்து வச்சுட்டு ஹீட்ட வந்து செக் பண்ணி தான் சாரிய வந்து அயர்ன் பண்ணணும். சாரியோடைய ஷோல்டர் ஃப்ளீட் வந்து அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃப்ளீட் வந்து இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரெத் வேணுமோ, அந்த அளவுக்கு வச்சு நீங்க வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லென்த், பிரெத் எல்லாமே டிபெண்ட் தான். சில பேர் ஹைட்டா இருப்பீங்க, சில பேர் ஷார்ட்டா இருப்பீங்க. அதுக்கேத்த மாரி வந்து நீங்க வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஃபிட் வந்து நான் அயர்ன் பண்றேன். சென்டர் ஃபிட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கீழ மட்டும் சப்பியா இருக்க மாதிரியும், மேல வந்து நல்லா ஃப்ளாட்டா இருக்க மாதிரியும் நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழ வந்து கொஞ்சம் சப்பியா இருந்தா நல்லா இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சாரிய அப்படியே ஆப்போசிட்டா வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு, இந்த உள் சுத்து விட்டோம் இல்லையா, அந்த கிளாத்த வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கிறேன். 2ஆ மடிச்சுட்டு, அந்த 2 ஃப்ளீட்ஸுமே எடுத்து சென்டர் ஃப்ளீட் மேல வந்து நான் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃப்ளீட் வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து சென்டரா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 2 சைடுமே ஈவனா வந்து கொஞ்சம் பிளெயின் கிளாத் விட்டுட்டு, அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நடுவுலயா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ஃப்ளீட்ஸ் பார்க்க அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ல இருக்கு நம்ம செஸ்ட் ஃப்ளீட் அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அத வந்துட்டு எடுத்து, அது திருப்பியும் வந்து சென்டர் ஃப்ளீட் மேல வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ஃப்ளீட்ட வந்துட்டு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து விட்டுட்டு, மீதி இருக்க கிளாத்த வந்து 2ஆ மடிச்சு, இந்த மாரி சாரி வந்து 3ஆ வந்து நம்ம மடிச்சுக்கிறோம். 3ஆ மடிச்சுட்டு, நம்ம செஸ்ட் ஃப்ளீட் விட்டுருக்கோம் இல்லையா கொஞ்சம், அத வந்து அப்படியே ஆப்போசிட்டா சாரிய எடுத்து இப்படி திருப்புனீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து செஸ்ட் ஃப்ளீட் வந்து அழகா வந்துரும். இந்த ஷோல்டர் ஃப்ளீட் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அத 2ஆ மடிச்சு சாரிக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அந்த பார்டர் மேலேயே கூட சுத்தி கூட பின் குத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா, சூப்பரான சாரி ப்ளீட்டிங் வந்து நமக்கு கிடைச்சிரும். நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி கவர்ல வந்து போட்டு எடுத்துட்டு போங்க. எதுவுமே கலையாது. அப்படியே இருக்கும். அதேபோல சாரி அயர்ன் பண்ண சாரியே 10 டூ 20 டேஸ்லாம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சுக்கிட்டீங்கன்னா, சாரி வந்து நல்லா இருக்காது. வாஷ் பண்ணிடணும் அதுக்கு மேல. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மெஷர்மென்ட் எடுத்து எப்படி பண்றதுன்ட்டு வந்து நான் சொல்லிக் குடுக்குறேன். பாய்.